ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருந்தோம்னு பார்த்தீங்கன்னா, யூசர் கிட்டேருந்து ஒரு ஸ்ட்ரிங் டைப் இன்புட் வாங்கியிருந்தோம். ஸோ அந்த வாங்கின இன்புட்டை வச்சு இஃப் எல்ஸ் கண்டிஷன்ஸில் மேக் பண்ணி ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம் வந்து கிரியேட் பண்ணி காட்டியிருந்தோம். ஓகேங்களா? ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸில் நிறைய டைப்ஸ் இருக்குது. ஓகேங்களா? அதில் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டைப் என்னன்னு கேட்டிங்கன்னா நெஸ்டட் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த நெஸ்டட் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நான் ரியல் லைஃப் எக்ஸாம்பிளே உங்களுக்கு சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பறவை கூடு கட்டுறதை நீங்கள் வந்து இமேஜின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஒரு பறவை எப்படி கூடு கட்டும், நிறைய சின்னஞ்சிறிய குச்சிகளை ஒன்றுக்குள்ளே ஒன்று பைண்ட் பண்ணி ஒரு பெரிய கூடாக உருவாக்கும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி தாங்க நெஸ்டட் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ்னால் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு இஃப் எல்ஸ்க்குள்ள நிறைய இஃப் எல்ஸ் உள்ள, அதாவது மல்டிபிள் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஒரு மெயின் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கு உள்ள அப்படியே வர்றது தாங்க. ஓகேங்களா? இதுக்கு கீழே அந்த மாதிரி மல்டிபிள் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஒரு பெரிய இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ்குள்ள வர்றது தான் அந்த நெஸ்டட் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஓகேங்களா? நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம் கிரியேட் பண்ணி உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு இமேஜ் ஷோ பண்ணுறேன். ஸோ அதை பார்த்தாலே உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். நான் ப்ரோக்ராம் கிரியேட் பண்ணும்போது இன்னும் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும் நெஸ்டட் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வர பெல் ஐக்கானும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கோடிங் மேலே இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ வித்தவுட் ஃபர்தர் டிலே, லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபைலில் போய்ட்டு நியூ ஃபைல் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ நான் என்ன ப்ரோக்ராம் கிரியேட் பண்ணி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 வேரியபிள், அதாவது 3 இன்புட் வாங்கி 3 வேரியபிளை ஸ்டோர் பண்ண போகிறோம். ஓகேங்களா? யூசர் கிட்ட இருந்து 3 இன்புட் வாங்க போகிறேன், இன்டிஜராக கன்வெர்ட் பண்ணி 3 வேரியபிளை ஸ்டோர் பண்ண போகிறேன். அந்த 3 இன்புட்டில் எது பெரிய இன்புட் அப்படின்னு நெஸ்டட் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணி உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் வந்து ப்ரோக்ராம் கிரியேஷனுக்குள்ளே போயிடலாம், இன்னும் ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, a ஈக்குவல் டு இன்டிஜர் இன்புட் ஆஃப் enter the value for a அப்படின்னு சொல்லிட்டேன். ஓகேங்களா? அதாவது ஒரு இன்புட் வாங்கி அதை இன்டிஜர் கன்வெர்ட் பண்ணி ஏன்ற வேரியபிளை ஸ்டோர் பண்ணுறேன். அதே மாதிரி மீதி இருக்க 2 வேரியபிளையும் இப்போ பார்த்தலாம். ஓகேங்களா? b ஈக்குவல் டு இன்டிஜர் இன்புட் ஆஃப் enter the value for b சொல்லிட்டேன். ஓகேங்களா? Next is c equal to integer input of enter the value for c. ஸோ இப்போ நான் இந்த இன்புட்லாம் எப்படி வாங்கியிருந்தேன், எப்படி இந்த வேரியபிளில் ஸ்டோர் பண்ணியிருந்தேன் அப்படின்னு இன்னும் நான் ஆல்ரெடி போட்ட வீடியோஸ்லாம் நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் அந்த வீடியோஸை இன்னும் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோஸ்லாம் பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ தான் இந்த வீடியோ இன்னும் கிளியராக உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, 3 வேரியபிள் இன்புட் வாங்கியிருக்கேன், அது இன்டிஜரை கன்வெர்ட் பண்ணி 3 டிஃப்ரெண்ட் வேரியபிளை ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே தான் இப்போ நான் வந்து நெஸ்டட் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸை எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, இஃப் a greater than b. ஓகேங்களா? அதாவது b-ஐ கம்பேர் பண்ணும்போது a பெருசாக இருந்துச்சு அப்படின்னா, நெக்ஸ்ட்டு a greater than c, c-ஐ விடவும் a பெருசாக இருந்துச்சு அப்படின்னா print a is the biggest value அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? அதாவது b-ஐ விட a பெருசாக இருந்துச்சு அப்படின்னா, c-ஐ விடவும் a பெருசாக இருந்துச்சு அப்படின்னா print a is the biggest அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்களா, சாரி, if a greater than c, அதாவது b-ஐ விடவும் a பெருசாக இருக்கணும், c-ஐ விடவும் a பெருசாக இருந்துச்சு அப்படின்னா print a is the biggest value அப்படின்னு சொல்லி if கண்டிஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒருவேளை elif a less than c. ஓகேங்களா? ஒருவேளை இந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்துச்சுன்னா print c is the biggest value. ஓகேங்களா? அதாவது என்ன பண்றேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நான் என்ன கண்டிஷன் செக் பண்றேன்னு பார்த்தீங்கன்னா, b-ஐ விட a பெருசா அப்படின்னு சொல்லி பார்க்குறேன்.
பி கம்பேர் பண்ணும்போது ஏ பெருசா இருந்துச்சுன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து இந்த கண்டிஷன், அதாவது இந்த இஃப் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். சியை விட ஏ பெருசான்னு பார்க்கும். ஒருவேளை பியை விடவும் ஏ பெருசா இருந்து சியை விடவும் ஏ பெருசா இருந்துச்சு அப்படின்னா ஏ இஸ் த பிக்கெஸ்ட் வேல்யூ நமக்கு தெரிஞ்சிடும். ஓகேங்களா? ஒருவேளை இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆகுது, ஏ லெஸ் தென் சியா இருக்கு அப்படின்னா, அதாவது பிஏ கம்பேர் பண்ணும்போது ஏ பெருசா இருக்கு, ஆனா சிஏ கம்பேர் பண்ணும்போது ஏ சின்னதா இருந்துச்சு அப்படின்னா சி தானே அப்போ பெரிய வேல்யூ. ஓகேங்களா? ஸோ அதனால சி இஸ் த பிக்கெஸ்ட் வேல்யூ அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து ஏக்கும் சிக்கும் பார்த்துட்டேன். இப்போ நான் என்ன பண்ணுறது பார்த்தீங்கன்னா பி வந்து பெரிய வேல்யூ அப்படின்னு கண்டுபிடிக்கிறது இன்னொரு கண்டிஷன் யூஸ் பண்ணுறேன். இப்போ எலிஃப் பி கிரேட்டர் தென் ஏ, இஃப் பி கிரேட்டர் தென் சி, ஏவை விடவும் பி பெருசா இருக்கணும், சியை விடவும் ஏ பெருசா இருந்துச்சு அப்படின்னா print C is the biggest value. ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இந்த கண்டிஷன் வந்து நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஒருவேளை இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆகுது அப்படின்னா இந்த எலிஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். பி கிரேட்டர் தென் ஏவான்னு பார்க்குது. ஃபர்ஸ்ட் நான் ஏ வந்து பெருசான்னு பார்த்துறதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ பி பெருசான்னு பார்க்கறதுக்கு ஏவை கம்பேர் பண்ணும்போது பி பெருசா இருந்துச்சு அப்படின்னா இந்த இஃப் கண்டிஷன் வந்து செக் பண்ணணும். சியை விட பி பெருசான்னு பார்க்கும். ஒருவேளை சியை விடவும் பி பெருசா இருந்துச்சு அப்படின்னா பி இஸ் த பிக்கெஸ்ட் வேல்யூ அப்படின்னு நமக்கு வந்து ஆன்சர்ல வந்துடும். ஓகேங்களா? ஒருவேளை இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆகுது அப்படின்னா எல்லாம் நாம வந்து இப்போ ஈக்குவல் இன்புட்க்கு வந்து இன்னொரு கண்டிஷன் செக் பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா? எலிஃப் பி ஈக்குவல் டு சி, அதாவது பியோட வேல்யூவும் சியோட வேல்யூவும் சேமா இருந்துச்சு அப்படின்னா பிரிண்ட் ஈக்குவல் இன்புட் கிவன். ஓகேங்களா? ஸோ இந்த எலிஃப் ஸ்டேட்மெண்ட்ல இப்போ நான் என்ன பண்றேன்னு பார்த்தீங்கன்னா ஏவை விட பி பெருசான்னு பார்க்குறேன். அந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்துச்சு அப்படின்னா சியை விட பி பெருசான்னு பார்க்குறேன். ஓகேங்களா? சியை விட ஏவை விட பி பெருசா இருந்து சியை விடவும் பி பெருசா இருந்துச்சுன்னா பி இஸ் த பிக்கெஸ்ட் வேல்யூ நமக்கு ஆன்சர் வரும். ஒருவேளை பியும் சியும் ஈக்குவலா இருந்துச்சுன்னா ஈக்குவல் இன்புட். ஓகேங்களா? ஒருவேளை இந்த ரெண்டு கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆகலைங்க, அதாவது சியை விட பி பெருசா இல்லை, பி வந்து சிக்கு ஈக்குவலாகவும் இல்லை அப்படின்னா இன்னொரு எலிஃப்ல நம்ம என்ன பண்றோம்னு பார்த்தீங்கன்னா எலிஃப் பி லெஸ் தென் சி நான் ஒரு கண்டிஷன் இருக்கேங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி இது கிரேட்டர் தென் சிம்பிள். ஓகேங்களா? இது லெஸ் தென் சிம்பிள். இந்த சிம்பிளை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் இருக்கும். ஓகேங்களா? சியை விட பி லெஸ்ஸரா இருந்துச்சு அப்படின்னா பிரிண்ட் கேப்ஸ் லாக் வச்சுட்டு சி இஸ் த பிக்கெஸ்ட் வேல்யூ அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஏவை விட பி பெருசான்னு பார்க்குறேங்க. ஓகேங்களா? அது ட்ரூவா இருந்துச்சு அப்படின்னா சியை விட பி பெருசா இருக்கான்னு பார்க்குறேன். ஒருவேளை இந்த ரெண்டு கண்டிஷனுமே ட்ரூவா இருந்துச்சுன்னா பி இஸ் த பிக்கெஸ்ட் வேல்யூன்னு நமக்கு பிரிண்ட் பண்ணுவோம் ஆன்சர். ஓகேங்களா? ஒருவேளை பியும் சியும் ஈக்குவலா இருந்துச்சுன்னா நம்ம ரெண்டு ஈக்குவல் இன்புட் கொடுத்தா பெரிய நம்பர் எதுன்னு நம்ம கண்டுபிடிக்கிறது கஷ்டமாயிடும். ஸோ அதனால வந்து பிரிண்ட் ஈக்குவல் இன்புட் கிவன் நான் சொல்ல போறேன். ஒருவேளை பியை விட சி வந்து பெருசா இல்லை, ஈக்குவலாகவும் இல்லை அப்படின்னா பியை விட சின்னதா இருந்துச்சு அப்படின்னா அப்போ சி தான் நமக்கு பெரிய வேல்யூ. ஸோ அதனால சி இஸ் த பிக்கெஸ்ட் வேல்யூ அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். நீங்க வந்து பி லெஸ் தென் சி கொடுக்கல அப்படின்னாலும் சி கிரேட்டர் தென் பின்னு கூட நம்ம கண்டிஷன் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? உங்க கண்டிஷன் உங்களுக்கு எப்படி கரெக்டா இருக்கோ அது நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் வந்து பி லெஸ் தென் சி அப்படின்னு சொல்லி சியை விட பி சின்னதா இருந்துச்சு அப்படின்னா சி இஸ் த பிக்கெஸ்ட் வேல்யூ நமக்கு ஆன்சர் வந்துடும். ஓகேங்களா? ஒருவேளை இந்த எந்த கண்டிஷனுமே நமக்கு வந்து சாட்டிஸ்ஃபை ஆகல அப்படின்னா நமக்கு எல்ஸ்ல வந்து நான் என்ன பண்றேன்னு பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஈக்குவல் இன்புட் கிவன். ஓகேங்களா? ஒன்றும் நீங்கள் ரொம்பலாம் போட்டு பெருசாக குழப்பிக்க வேணாம். சிம்பிள் ப்ரோக்ராம் தான். 3 இன்புட் வாங்கியிருக்கேன், 3 டிஃப்ரெண்ட் வேரியபிளை ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஏ வந்து பெருசா அப்படின்றதுக்கு கண்டிஷன் செக் பண்ணுறேன். பியை விட ஏ பெருசா இருந்து சியை விடவும் ஏ பெருசா இருந்துச்சுன்னா ஏ இஸ் த பிக்கெஸ்ட் வேல்யூ நான் சொல்லியிருக்கேன். ஒருவேளை சியை விட சி தான் பெருசா இருந்துச்சு அப்படின்னா ஏ லெஸ் தென் சி அப்படின்னா சி இஸ் த பிக்கெஸ்ட் வேல்யூ நான் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆகுது அப்படின்னா பி கிரேட்டர் தென் ஏவான்னு பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் ஏ கிரேட்டர் தென் பின்னு பார்த்தா இப்போ பி கிரேட்டர் தென் ஏவான்னு பார்க்குறேன். ஓகேங்களா? பி கிரேட்டர் தென் ஏவா இருந்து பி கிரேட்டர் தென் சியா இருந்துச்சு, அதாவது ஏவை விடவும் சியை விடவும் பி பெருசா இருந்துச்சு அப்படின்னா பிரிண்ட் பி இஸ் த பிக்கெஸ்ட் வேல்யூ நான் சொல்லியிருக்கேன். ஒருவேளை ஈக்குவலா இருந்துச்சு அப்படின்னா பிரிண்ட் ஈக்குவல் இன்புட் கிவன் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா?
நெக்ஸ்ட் நான் எலிஃப்ல இன்னொரு கண்டிஷன் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா பி லெஸ் தென் சி, அதாவது பிஏ கம்பேர் பண்ணும்போது சி பெருசாகவும் இல்லை, பிஏ கம்பேர் பண்ணும்போது சி ஈக்குவலாகவும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து சிஏ கம்பேர் பண்ணும்போது பி சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா ஓகேங்களா, பி லெஸ் தென் சியாக இருந்துச்சுன்னா அப்போ சி தான் நமக்கு பெரிய வேல்யூ. ஸோ அதனால சி இஸ் த பிக்கெஸ்ட் வேல்யூ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த எந்த கண்டிஷனுமே நமக்கு ட்ரூ ஆகலை அப்படின்னா எல்ஸ் பார்ட் வந்து நமக்கு ஈக்குவல் இன்புட் கிவன் ஓகே உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகிடும். ஓகேங்களா, ஸோ நான் ஆல்ரெடி நம்ம இப்போ இந்த ப்ரோக்ராமோட ஸ்ட்ரக்சர் பார்க்கும்போதே உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும். நான் ஆல்ரெடி போட்டிருந்த வீடியோஸில் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸில் வந்து என்ன பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இஃப் வச்சிருந்தேன், எலிஃப் வச்சிருந்தேன், எல்ஸ் வச்சிருந்தேன். அதுக்குள்ளே வந்து இஃப் எல்ஸ் இதுக்கு உள்ளே வந்து இப்போ நம்ம பார்த்தோன்னா இஃப் எலிஃப்னு இன்னொரு கண்டிஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த எலிஃப்குள்ளே இஃப் எலிஃப் அப்படின்னு சொல்லி கண்டிஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் பார்க்கும்போதே உங்களுக்கு புரிஞ்சிடும். நெஸ்டட் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ்னா இதாங்க, ஒரு இஃப்குள்ளே ஒரு இஃப் எலிஃப் எல்ஸ், ஒரு எலிஃப்குள்ளே இஃப் எலிஃப் எல்ஸ், அந்த மாதிரி நம்ம ஒரு இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ்குள்ளே இன்னொரு இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸை வச்சு கண்டிஷன் மேக் பண்ணி அதுலேருந்து ஒரு ஆன்சர் கொண்டு வரது தாங்க டிசிஷன் மேக் பண்ணுறது தான் இந்த நெஸ்டட் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஓகேங்களா, ஸோ இப்போ உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம வந்து ப்ரோக்ராம் கிரியேட் பண்ணிவிட்டோம், ரன் பண்ணி பார்த்துடலாம், சேவ் பண்ணிக்கலாம். nested if else டாட் py. ஓகேங்களா, நான் சேவ் பண்ணிட்டேன், ரன் பண்ணிடலாம். enter the value for a அப்படின்னு சொல்லி கேட்குதுங்க. நான் வந்து 56 அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். b கேட்குது 89 சொல்லி கொடுத்துக்கிறேன். சிக்கு வந்து கொடுத்துக்கிறேன் 96 அப்படின்னு. இப்போ நம்ம கொடுத்த இன்புட்ல தெரிஞ்சிடும் ஏவை விடவும் பி விடவும் சி தான் பெருசாக இருக்குது. ஸோ அதில் சி இஸ் த பிக்கெஸ்ட் வேல்யூ அப்படின்னு சொல்லி நமக்கு உங்கள் ஆன்சர் வந்துருக்குங்க. நீங்கள் ரொம்பலாம் போட்டு குழப்பிக்க வேணுங்க, அழகே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 3 இன்புட் வாங்குறேன். ஃபஸ்ட்டு இருக்க இஃப்ல நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஏ கிரேட்டர் தென் பியான்னு பார்க்குறேன். நெக்ஸ்ட்டு ஏ கிரேட்டர் தென் சியான்னு பார்க்குறேன். 2 கண்டிஷனுமே ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா ஏ இஸ் த பிக்கெஸ்ட் வேல்யூ நான் அப்ளைன் பண்ண போகிறேன். இல்லைனா எலிஃப் ஏ லெஸ் தென் சியாக இருந்துச்சு அப்படின்னா சி இஸ் த பிக்கெஸ்ட் வேல்யூன்னு நான் சொல்கிறேன். ஓகேங்களா, அதாவது பிஏ கம்பேர் பண்ணும்போது ஏ பெருசாக இருக்குது, ஆனால் சிஏ கம்பேர் பண்ணும்போது ஏ சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா அப்போ சி தான் நமக்கு பெரிய வேல்யூ. இந்த லாஜிக்கே உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஸோ அதெல்லாம் சி இஸ் த பிக்கெஸ்ட் வேல்யூன்னு சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் நான் இந்த எலிஃப்ல நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஏவை கம்பேர் பண்ணும்போது பி பெருசான்னு பார்க்குறேன், சிஏ கம்பேர் பண்ணும்போது ஏ பி பெருசான்னு பார்க்குறேன். இந்த ரெண்டுமே ட்ரூவாக இருந்துச்சுன்னா பி இஸ் த பிக்கெஸ்ட் வேல்யூ. இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆகுது. நெக்ஸ்ட் பி ஈக்குவல் டு சியான்னு பார்க்குது. பியும் பிஏ விட, அதாவது சிஏ விட பி பெருசாக இல்லை. இப்போ பியும் சி ஈக்குவலான்னு பார்க்குறேன். பியும் சி ஈக்குவலாக இருந்தால் பிரிண்ட் ஈக்குவல் இன்புட் கிவன் சொல்ல போகிறேன். ஒருவேளை பெருசாக இல்லை ஈக்குவலாகவும் இல்லை அப்படின்னா சிறுசான்னு பார்க்குறேன். சிஏ விட பி சின்னதா அப்படின்னு சொல்லி பார்க்குறேன். இப்போ சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா அப்போ சி இஸ் த பிக்கெஸ்ட் வேல்யூ அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன். ஓகேங்களா, ஒருவேளை இந்த எந்த கண்டிஷனுமே ட்ரூ ஆகலைன்னா பிரிண்ட் ஈக்குவல் இன்புட் கிவன் சொல்கிறேன். ஓகேங்களா, ஸோ இதே மாதிரி நான் ஆல்ரெடி வந்து ஃபர்ஸ்ட் இஃப் எல்ஸ் ஸ்டேட் வீடியோ போடும்போதே நான் வந்து ஒரு ப்ரோக்ராம் கிரியேட் பண்ணி காட்டியிருந்தேன் இந்த கிரேட்டர் தென் லெஸ் தென்க்கு. ஸோ அந்த வீடியோலாம் நீங்கள் இன்னும் பார்க்கலாம். அதான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட்டு போட்டிருந்த வீடியோ எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா இந்த வீடியோ இன்னும் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஓகேங்களா, ஸோ அந்த வீடியோலாம் நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா அதை பார்த்துட்டு வந்துருங்க. ஓகேங்களா, ஸோ இது முடிச்சுட்டு அதை போய் பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு ஈஸியாக புரியும். நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், இல்லை மேலே ஐ பட்டனில் ப்ளே ஆகும். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் இது உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகேங்களா, ஸோ இவ்வளோ தான் இந்த வீடியோ. இந்த நெஸ்டட் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸுக்கு சிம்பிளாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் நினைக்கிறேன். ஒரு இஃப்குள்ளே இஃப் எலிஃப், ஒரு எலிஃப்குள்ளே இஃப் எலிஃப் அப்படின்னு ஒன்றுக்குள்ளே ஒன்று நம்ம கண்டிஷன் மேக் பண்ணுறது தான் இந்த நெஸ்டட் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஓகேங்களா, ஸோ இனிமேல் வரக்கூடிய வீடியோஸில் இன்னும் பைத்தானில் இருக்க நிறைய டாபிக்ஸ் வந்து இன்னும் கிளியராக பார்க்கலாம். ஸோ நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வர பெல் ஐக்கானை சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட யாராவது இருந்தால் அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், கோடிங் மேலே இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தவங்களுக்கு. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.